சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. யார் கையில் அதிமுக இருக்கு? இதுவரையிலுமான நிகழ்வுகள், இன்று வரையிலுமான நிகழ்வுகளை பார்க்கிற பொழுது எஸ்பி வேலுமணியின் கை ஓங்கி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்க்கிறோம். ஏன்னா மிக குறைந்த அளவு தான் ஆதரவு நிலைப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். வெறும் எம்எல்ஏக்கள் மட்டுமல்ல, மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் வரைக்குமே வேலுமணி குரூப் டிஸ்ட்ரிக்ட் வாய்ஸா போய் மாவட்ட வாரியாக சென்று தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 60% மேல. அப்புறம் ஒரு 82 மாவட்ட செயலாளர்கள் 26 பேர் தான் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சிருக்கிறாங்க. மற்ற எல்லோருமே திரு CV சண்முகம், SP வேலுமணி இவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆனா மினிஸ்டர் ஆயிடுவாங்கல்ல, வேலுமணி CV சண்முகம் மினிஸ்டர் ஆயிடுவாங்கல்ல. கிடைக்காதவங்களுக்கு வாரியம் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தாவேக்கா இதை எப்படி எடுத்துக்கொள்ள போகிறது அப்படின்னு தெரியல. தாவேக்கா இந்த ஆதரவை விரும்புகிறதுங்கிறத திரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் CV சண்முகம் வீட்டுக்கு போன போது உறுதியாயிடுச்சு. தாவேக்காக ஆதரவு கொடுக்கணும். இதை நோக்கி ஏன் திரு வேலுமணி, திரு சண்முகம் தள்ளப்பட்டார்? வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. திரு எடப்பாடி பழனிசாமி கையில் 22 எம்எல்ஏக்கள், திரு SP வேலுமணி கையில் 25 எம்எல்ஏக்கள். யார் கையில் அதிமுக? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு துரை கருணா இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரை. வணக்கம் சகோதரா. யார் கையில் அதிமுக இருக்கு இப்போ? இதுவரையிலுமான நிகழ்வுகள், இன்று வரையிலுமான நிகழ்வுகளை பார்க்கிற பொழுது SP வேலுமணியின் கை ஓங்கி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். அதிமுக அவர் கையில் என்பதில் இன்னொரு மாறுபட்ட கருத்து எனக்கு உண்டு. வெளியிலிருந்து ஒரு நிபந்தனையற்ற ஆதரவு என்று தாவேக்காவுக்கு சென்றால் அதிமுகவுக்கு எதிர்காலம் இருக்கிறது. ஒருவேளை அதிமுக ஆட்சியில் இணைந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று 5 ஆண்டுகள் தாவேக்காவோடு பயணித்தால் அதிமுகவின் எதிர்காலம் என்பது மிக மிக மோசமான நிலைக்கு சென்றுவிடும். ஏன்னா மிக குறைந்த அளவு தான் ஆதரவு நிலைப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். வெறும் எம்எல்ஏக்கள் மட்டுமல்ல, மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் வரைக்குமே வேலுமணி குரூப் டிஸ்ட்ரிக்ட் வாய்ஸாக போய் மாவட்ட வாரியாக சென்று தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 60% மேலே. அப்புறம் ஒரு 82 மாவட்ட செயலாளர்கள் 26 பேர் தான் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சிருக்கிறாங்க. மற்ற எல்லோருமே திரு CV சண்முகம், SP வேலுமணி இவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அந்த விரைவில் பொதுக்குழுவை கூட்டணும் அப்படிங்கிற மாதிரி, பொதுச் செயலாளர் கூட்டலைன்னா அந்த ஒரு 50 பேர் போதும், கையெழுத்து போட்டாலே பொதுக்குழு கூட்டி ஆகணும். அப்படி ஒரு நிர்பந்தம் பொதுக்குழு கூடுகிற பொழுது அந்த பொதுக்குழுவில் பெரும்பாலான 1-2 பொதுக்குழு நடைபெற்ற போது அந்த பொதுக்குழுவில் சில சம்பவங்கள் நடந்ததற்கு CV சண்முகம் தான் காரணம். எடப்பாடி பழனிசாமி சட்ட ரீதியாக பல வெற்றிகளை பெறுவதற்கும் திரு CV சண்முகம் தான் காரணம். அது நமக்கு நல்லாவே தெரியும். உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று பெற்றுக் கொடுத்தார். ஒரு பெரிய பலமாக இந்த எடப்பாடிக்கு இவர் இருந்தார் என்பது நமக்கு தெரியும். அவர் மட்டும் இல்லை, இந்த பிளவுக்கு ஏற்ப நீங்கள் நிறைய விஷயம் சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் ஆமாம். முக்கியமாக இந்த இடைவெளி வர்றதுக்கு காரணம் அதிமுக திரு சண்முகம் இன்று அளித்த பேட்டியில் சொன்னது போல படுதோல்வி அடைந்தது, அவருடைய வார்த்தை தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். இதற்கு எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்கவில்லை. இதுக்கு நடுவில் திமுக அதிமுக கூட்டணி அமைக்கலாம்னு வேற பேசினாங்க. தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கலாம். இந்த எத்தனையுமே கடந்த ஒரு வாரம் 10 நாட்களில் நடந்த மாற்றங்கள் இல்லை. கட்சியிலேருந்து வேறுபாடு வரணும், தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கணும். இதை நோக்கி ஏன் திரு வேலுமணி, திரு சண்முகம் தள்ளப்பட்டாங்க? இல்லை, அதாவது பதவி மோகம் என்பதை விட பதவி வெறியில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். திமுக ஆதரவோடு கூட நாம் முதலமைச்சர் ஆகிவிடலாம் என்கிற எண்ணம் வந்ததே அவருக்கு ஒரு மிகப்பெரிய தவறான எண்ணம் அப்படின்னு தான் பார்க்குறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதலமைச்சர் பொறுப்பு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை பொறுப்பில் இருந்த OPS எப்படி நமக்கு விரோதி துரோகியான திமுகவில் போய் சேரலாம் என்று சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கு அந்த கட்சி ஆதரவோடு நான் ஆட்சி அமைக்கிறேன், நீங்கள்லாம் கையெழுத்து போடுங்கன்னு ஏமாற்றி பொய்யான அந்த தகவல்களை கொண்டு போய் சட்டமன்றத்தில் சொல்லிட்டாருன்னு CV சண்முகம் சொல்கிறாரு. அவருடைய கருத்து என்பது பொய் இல்லை, ஜமுக்காலத்தில் வடிகட்டிய பொய் அப்படின்னு ஆதாரபூர்வமாக அவர் சொல்கிறாரு. அப்போ இந்த நிலைப்பாடு தொடர் தோல்வி, 11 தேர்தல்களில் தொடர் தோல்வி என்று வருகிற பொழுது இந்த தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்று அவர் விலகி இருந்தால் கூட
கட்சி நிர்வாகிகள் மத்தியில் ஒரு அனுதாபம் கூட ஏற்பட்டிருக்கும். வரட்டுங்க, அவரே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டார், இந்த தேர்தலில் ஊராக போய் 200+ 210 தொகுதிகளில் வெற்றி பெறும்லாம் பாடுபட்டார், கொஞ்சம் விட்டு பிடிப்போங்கிற மாதிரியான ஒரு மனப்போக்கு கூட வந்திருக்கலாம். ஆனால் இப்போதும் தன்னுடைய தவறை உணராமல், தன்னுடைய பிடிவாதத்தால் கட்சியை மிக மோசமான நிலைக்கு கொண்டு சென்று விட்டோம் என்பதை கூட உணராமல் அவர் செயல்படுகிறாருங்கிற பொழுது தான் நம்ம தொடக்கத்தில் பேசினோம்ல ஒரு 6 பேர், அந்த 6 பேரில் 5 பேர் இப்போ இங்கே தான் இருக்காங்க. முக்கியமாக வந்து தேர்தலுக்கு அப்புறம் திமுக அண்ணா திமுக ஆட்சி அமைக்க உதவியதாக திரு சண்முகம் சொல்றாரு, திரு எடப்பாடி சொன்னது. ஆமாம். அதுக்கப்புறம் 2 கட்சிகளும் சேர்ந்து திரு திருமாவளவனை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்கலாம் அப்படிங்கிற பேச்சு வந்ததாக சொன்னார். என்ன பிரச்சனை ஆக்சுவலா அண்ணா திமுகக்குள்ள? திமுகவோட ஆதரவு வாங்குறதுல பிரச்சனை இருந்ததா, திருமாவளவனை அதிகாரத்தில் அமர்த்துவதில் பிரச்சனை இருந்ததா? கடைசியில் ஏன் இந்த முடிவுக்கு வந்தார்? இல்லை, முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சொன்னார்ல, விசில் புரட்சி, ஒரு விரல் புரட்சி, ஜனநாயக புரட்சின்னு. இந்த புரட்சியால் ஏற்பட்ட இந்த வெற்றியை திமுக அதிமுகவால் ஜீரணிக்க முடியவில்லை. ஒரு மிகப்பெரிய அளவில் திரையுலகத்திலிருந்து 2 ஆண்டுகளிலேயே வந்து முதலமைச்சர் பொறுப்பை திராவிட கட்சிகள் இரண்டையும், ஒரு 70-75 ஆண்டு பாரம்பரியம் உள்ள திமுக, 50-53 ஆண்டுகள் அனுபவம் பாரம்பரியம் உள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மிகப்பெரிய, நம்ம அடிக்கடி சொல்லுவோம், மிகப்பெரிய, நான் சொல்லுவேன், மிகப்பெரிய கட்டமைப்பு, வலிமையான இயக்கம், அதை முறியடித்து விட்டு ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறாரு என்கிற பொழுது இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் அவர் மீதான ஆத்திரம், கோபம் என்பது அவர் வந்துவிடக்கூடாது. அதனால தான் சரி, ஒரு தலித்தை முதலமைச்சராக்குறோம் என்கிற அந்த பெருமையை தட்டி செல்வோம் என்கிற மாதிரி திமுக அதிமுக ஆதரவு என்று பேசினார்கள். ஆனால் இதில் உள்ள சிக்கல் திருமாவுக்கு தெரியும். ஏன்னா 2 பேருமே இருதுருவ அரசியலை நடத்தியவர்கள், எப்போதும் எலியும் பூனையுமாக இருந்தவர்கள். எந்த நேரம் இவர்களுக்குள் கருத்து மாறுபாடு வந்து விலகினாலும் தன்னுடைய பதவிக்கு பொறுப்புக்கு ஆபத்து என்பதை அவர் உணர்ந்துதான் வேண்டாம் அப்படிங்கிற முடிவை எடுத்துட்டாருன்னு நான் பார்க்குறேன். தப்பிச்சுக்கிட்டார் திரும்ப. இல்லை, வேண்டான்னு அவர் சொல்லலைங்கிறது இருக்கு, அவர் காத்துக்கிட்டு இருந்தாரு. ஏன் அதை மறுத்தேன்னு நேற்றைக்கு சொல்லியிருக்காரு. நேற்று மறுத்தாரான்னு தெரியல. அவர் சொல்லுவதே நம்புவோமே. இல்ல, அந்த அங்கிருந்து சிக்னல் வந்து சண்முகம் சொல்றாரு, இருக்கலாம். சண்முகம் சொல்றாரு, அது உள்ள நடந்த விவகாரம் இனிதான் ஒன்னொன்னா வரும் நமக்கு. இப்போ அங்க நடந்தது, புதுச்சேரியில் ரிசார்ட்டில் நடந்தது, எடப்பாடி வீட்டில் நடந்தது, சமூக வீட்டில் நடந்தது, இப்போ ஒன்றொன்னா வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் நேற்றைக்கு பேட்டி கொடுக்குற போது இந்த தோல்விக்கு நாங்கள் எல்லோரும் பொறுப்பேற்கிறோம்னு சி.வி. சண்முகம் சொன்னார். இன்றைக்கி நேரடியாக எடப்பாடி மேலே குற்றச்சாட்டை சொல்லி அவர் பொறுப்பேற்க கூட மறுக்கிறார் அப்படிங்கிறார். இன்னைக்கு கூட சண்முகம் சொல்கிறார், நாங்களும் தான் பொறுப்புன்னு சொல்கிறார். ஆமாம். அதான் சொல்ல, இந்த எதிரான எடப்பாடிக்கு எதிரான மனநிலை என்பது வேகம் எடுக்க ஆரம்பித்து விட்டது. கட்சி ஒரு பிளவை நோக்கி சென்று விட்டது. தவிர்க்க முடியாத பிளவாக நான் பார்க்கிறேன். ஒருவேளை எல்லோரும் மனமொத்து போனால் வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவு என்று கூட தாவேகாவுக்கு சொல்லலாம். தாவேகாவோடு இணைந்து அமைச்சரவையில் பங்கு பெற்று செல்வார்களானால் 5 ஆண்டுகள் கழித்து எதை முன்னிலைப்படுத்தி புரட்சித் தலைவர் ஆட்சி, அம்மா ஆட்சியை கொண்டு வருவோம் என்று இவர்களால் எப்படி பிரச்சாரம் செய்ய முடியும்? தாவேகாவை வீழ்த்தி எங்களை ஆட்சியில் அமர்த்துங்கள் என்று எப்படி உங்களால் பிரச்சாரம் செய்ய முடியும்? அதுதான் சிக்கல். நீங்கள் முதல் கேள்விக்கு பதில் என்ன சொன்னீங்கன்னா, தாவேகாவுடைய ஆட்சியில், அதனுடைய அரசில் இப்பொழுது பிரிந்திருக்கின்ற, விலகி இருக்கின்ற அதிமுக எம்எல்ஏக்கள் போய் சேர்ந்தாங்க அப்படின்னா அண்ணா திமுக எதிர்காலம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா திமுக ஒரு பலமான எதிர்கட்சியா இருக்கு இன்னைக்கு. ஏன்னா திமுக 2 உறுப்பினர்கள் கொண்டு இருந்த காலத்திலேயே மீண்டு வந்திருக்கிறது, அண்ணா திமுக மீண்டு வந்திருக்கிறது. அது செல்வி ஜெயலலிதா காலம். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அண்ணா திமுக எம்எல்ஏக்கள் தாவேகா அரசியல் இடம் பெற்றாங்க அப்படின்னா அண்ணா திமுகவுக்கு எதிர்காலம் இல்லைங்கிறீங்க. ஆமா, நிச்சயமா அதுல 100% நான் அந்த கருத்துல நான் உடன்பட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா நான் இப்ப சொன்னேன்ல, அதுதான் எப்படி அம்மா ஆட்சி, தலைவர் ஆட்சியை கொண்டு வரணும் அவங்களால பிரச்சாரம் பண்ண முடியும். 5 வருஷம் ஆட்சியில் சொல்லுங்க, ஆட்சியில் இல்ல, நீங்க சொன்ன மாதிரி வெளியிலிருந்து ஆதரவு. தாவேகா அரசு இருக்குது, ரொம்ப குறைந்த அளவுக்கான பெரும்பான்மையுடன். ஏன்னா இப்போ திமுக அணியில் இருக்கிற கட்சிகள் தான் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. சில கட்சிகள் நடுநிலை வகிச்சிருக்காங்க, பாமக பாஜக நடுநிலை வகிச்சிருக்காங்க. இந்த சமயத்தில் வெளியிலிருந்து ஆதரவு, நீங்க சொல்ற மாதிரி அதிமுக வெளியிலிருந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தால் மட்டும் அதிமுக வளர்ந்துருமா? இல்லை, ஒட்டுமொத்தமாக 47 எம்எல்ஏக்களும் இணைந்து தங்களுக்குள் பேசி ஒரு மறுபரிசீலனை, மறு சிந்தனைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையால் இது ஒரு மிகப்பெரிய தோல்வி, பொது வெளிகளிலையும் மக்கள் மத்தியிலையும் கட்சியினர் மத்தியிலும் அவருக்கு அதிருப்தி அதிகமாகிவிட்டது. இனி ஒரு மாற்று ஏற்பாடை செய்து இவங்க சொன்ன மாதிரி சட்டமன்ற குழு தலைவராக இவங்களுக்குள் தேர்ந்தெடுத்து அவர்கள் இந்த தாவேகாவுக்கு நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு தருகிறோம் என்று பயணித்து 6 மாதம் 1 வருடம் இல்லை, நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வெளியில், அம்மா செல்வி ஜெயலலிதா வெளியில் இந்த ஆட்சி நடைபெறலை,
மக்கள் விரோத ஆட்சியாக நடைபெறுகிறது என்கிற பிரச்சாரத்தை ஓராண்டுக்கு பின் முன்னெடுத்தால் அந்த 4 ஆண்டு பிரச்சாரம் என்பது அதிமுகவை ஒரு விதத்தில் ஒரு மாற்று என்று வருகிறது. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சியாக வலிமையாக இருக்கிறது. ஆனால் இந்த பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான பொதுவெளி பார்வை என்பது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்திலிருந்தே ஒரு மக்கள் நலன் காக்கும் அரசு என்கிற பார்வை, பொதுவெளி பார்வை என்பது இருக்கிறது. அதன் மூலமாக எதிர்காலம் அதிமுகவுக்கு வரும் பீனிக்ஸ் பறவை போல இது எழுந்து நிற்கும் என்று நான் கருதுகிறேன். ஆனால் அதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்து இன்று 47 இருந்தாலும் கூட பல தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்கிறது, பல தொகுதியில் 3ஆம் இடம் போயிருக்கிறது. இதை விட்டு மீண்டு வர முடியுமா? இல்லை, முயற்சித்தால் முடியாதது எதுவுமே இல்லை. நீங்கள் சற்று நேரத்துக்கு முன்பு சொன்னீங்கல்ல, 91 ஒரே ஒருத்தர் தான் கலைஞர் கருணாநிதி மட்டும்தான் வெற்றி பெறுகிறார். அவர் ராஜினாமா பண்ணோன்னே 2 எம்எல்ஏ இருந்தாங்க, பரிதி இளவழுதியும் ஆ செல்வராசன். அவர் கூட மதிமுக போயிட்டார், இவர் இந்த பக்கம் திமுகவில் இருந்தார். அங்கேயும் பேரவையில் திமுக 1, 2ன்னு தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா பேரவைக்கான அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இப்போ அது வரும் மறுபடியும். அப்போது இந்த நிலை என்பது இருக்கிறது இல்லை. இது என்னென்னா, நான் குறிப்பிட்டது மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமியை மாற்றிவிட்டு ஒரு புதிய தலைமையை உருவாக்குவதற்கான முன்முயற்சியை எடுக்க வேண்டும். அப்படி எடுத்து மாவட்டந்தோறும் செயல்வீரர் கூட்டம், ஒன்றியந்தோறும் நகரந்தோறும் செயல்வீரர் கூட்டம், புதிய இளைஞர்கள் இப்போ தாவேக்காவுக்கு போனதில் கிட்டத்தட்ட இங்கிருந்து நிறைய ஐடி விங்கு இளைஞரணி மாணவர் அணின்னு அதிமுக இளைஞர்கள் பல பேர் போயிட்டாங்க. பூத்து கமிட்டியில் எல்லாம் 50-60 வயது கடந்தவங்க தான். இவங்க பூத்து கமிட்டியில் 40 வயசு 35 வயசு ஆட்கள்லாம் போட்டேன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்க. அவங்க இல்லை, அந்த மாதிரி நான் பார்த்தேன் பல பூத்துகளில். அப்போ இளைஞர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருந்தது. இளைஞர்கள் வாக்கு, பெண்கள் வாக்கு, சிறுபான்மையினர் வாக்கு. தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி எப்படி இருந்தது, செல்வி ஜெயலலிதாவுடைய ஆட்சி எப்படி இருந்தது, இது ஒரு ஒப்பீடு செய்து இந்த ஆட்சியில் ஏதாவது குறைபாடுகள் இருக்குமே என்றால் இனி வரும் காலத்தில் தாவேகா ஆட்சியின் மீதான ஒரு அதிருப்தி வருகிற பொழுது அதையும் பயன்படுத்தி வருகிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக 96 செல்வி ஜெயலலிதா தோற்று 2001 வந்துட்டாங்க, 91 தோற்று 96 கலைஞர் வந்துட்டார். ஸோ அந்த மாதிரியான ஒரு போக்கு வளர்த்தெடுத்து அதை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அடிக்கடி சொல்லுவோம்ல, 2 கோடி தொண்டர்கள், அந்த தொண்டர்கள் யாரும் போகலை, 1 கோடி பேர் ஓட்டு போடவே இல்லை போனதுலேருந்து. அப்போ கட்சியினுடைய செயல்பாடு, கட்சி தலைமை வகிக்கிற வியூகம், கட்சி தலைமையினுடைய போக்கு எவரையும் மதிக்காத ஒரு சர்வாதிகாரத்தனம் எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்கிறது என்பதைத்தான் இந்த மூத்த முன்னோடிகள், அவரோடு இருந்த அத்தனை பேருமே, அவருக்கு மிக நெருக்கமாக அணுக்கமாக இருந்த அத்தனை பேருமே நம்ம பார்த்தோம் சிவிஎஸ் பின்னாடி அணிவகுத்து நிற்கிறாங்க. காலம் அப்படியே புரட்டி போட்டுருச்சு. ஒரே ஒரு தகவலை சொல்லிடுறேன். 3 பேர், இன்றைய பேரவைத் தலைவர் ஜேசிடி பிரபாகர், கேசி பழனிசாமி, புகழேந்தி, இந்த 3 பேரும் ஒருங்கிணைப்பு குழுன்னு வந்திருக்காங்கிற போது ரோட்டில் போகிறவன் வரவெல்லாம் குழுவும் அவனை பார்க்கணுமான்னு கேட்டார். இன்றைக்கு ஜேசிடி பிரபாகர் அனுமதி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி பேச முடியாத நிலை. இதுதான் காலம் அவருக்கு உணர்த்தி இருக்கிற பாடம் என்று நான் சொல்லுகிறேன். சமரசம் சாத்தியமா? சமரசம் என்பது எப்படி சாத்தியம்னு தெரியல. அவர் பொறுப்பேற்று விலகினால் வேறொரு மாற்று ஏற்பாட்டோடு சமரசத்துக்கும் கூடுதல் வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். ஆனால் மாற்று ஏற்பாடுனா எடப்பாடி இல்லாத அப்படி தான் வரணும், அப்படி வந்தால் தான் சரியாக வரும். ஏற்றுக்கார் அவர்? இல்லை, அவர் தான் சொல்கிறாரு, நான் அதெல்லாம் விலக மாட்டேன், நான் பொறுப்பேற்க மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறார். அப்படி தான் எல்லாரையுமே சொல்லி நம்மை நோக்கி வருகிறது. என்னென்னா, மிக மூத்த அரசியல்வாதிகள் தம்பித்துறை சொல்கிறாருங்க, அதிமுக எடப்பாடி சிஎம்மாக வரணுன்னு தான் மக்கள் விரும்புகிறாங்க. ஏங்க, எதிர்க்கட்சி தலைவராக முதலமைச்சராக இருந்தவரை 3வது இடத்துக்கு தள்ளி விட்டாங்க. கிட்டத்தட்ட 40-42% வாக்குகள் வாங்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 20% கொண்டு போய் நிறுத்தின எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக அவர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு இப்போ சொல்கிறார். செம்மலை சொல்கிறார், எடப்பாடி பழனிசாமி கிங் மேக்கர் இல்லைங்க, அவர் தான் கிங்கு அப்படிங்கிறார். எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், இன்றைய அரசியல் சூழல் என்பது அதிமுகவை நோக்கி வருகிறது, நீங்கள்லாம் பொறுமையாக இருங்க, உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும், அமைச்சர் பதவி, வரி தலைவர்கள் பதவி, இதெல்லாம் சொல்லி தான் 47 பேர்கிட்ட ஏமாற்றி கையெழுத்து வாங்கினாரு. நான் சொல்லலை, சிவி சண்முகம். எடப்பாடி எப்படி விலக முடியும்? ஏன்னா இந்த 2 குழு முக்கியமாக இங்கே 25, அங்கே 22 சட்டப்பேரவையில் எடப்பாடி கிட்ட 22, 25 இவங்க தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இதன் மூலம் அவங்கள் எம்எல்ஏ பதவி இழக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. சிவி சண்முகம் அவர்களே சொன்னார், அவர் அரசியல் சட்டத்தை மிக நன்றாக அறிந்தவர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் விதிகளை நன்கு அறிந்தவர், நாடாளுமன்றம் சட்டமன்றத்தினுடைய அந்த விதிகள் மரபுகள் எல்லோருமே அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார், வெளியில் இருக்கிற கட்சி அரசியல் என்பது வேறு, சட்டமன்றத்தில் இருக்கிற நடைமுறை அரசியல் விதி மரபு என்பது வேறு.
நீங்கள் இங்கேருந்து ஒரு பொதுச்செயலாளர் நான் உத்தரவு போட்டேன் இவங்களை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொன்னால் அங்கே பேரவைத் தலைவர் உயர்ந்த தனிப்பட்ட அதிகாரமிக்கவர். 2 உதாரணம் சொல்கிறேன். ஒன்று 1989 ஜே அணி ஜா அணி இணைந்த உடனே செல்வி ஜெயலலிதா அவர் கடிதம் எழுதுகிறாங்க, ஒன்றுபட்ட அதிமுக ஆகிட்டோம், ஜே அணி சார்பாக ஜானகி அணி சார்பாக வெற்றி பெற்ற பிஹெச் பாண்டியனை அதிமுக எம்எல்ஏ அங்கீகரிக்க வேண்டும்னு. பேரவைத் தலைவர் ஏற்றுக்கலை, பிஹெச் பாண்டியனை ஏற்றுக்கலை. 93 திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வெற்றி பெற்ற செல்வராசன் அவர் மதிமுகவில் இணைஞ்சிட்டார். அப்போ பொதுச்செயலாளர் வைகோ கடிதம் எழுதுகிறார் பேரவைக்கு, மாதிரி அவர் மதிமுகவில் இணைஞ்சிட்டார், பேரவையில் மதிமுக உறுப்பினராக அங்கீகரிக்க வேண்டும். பேரவைத் தலைவர் சொல்லிட்டார், அவர் உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிச்சு வந்திருக்கார், 5 ஆண்டுகளும் அவர் திமுக தான். பரிதி இளவழுதி திமுக 1, செல்வராசன் திமுக 2 அப்படின்னு தான் கொண்டார். அதில் எனவே பேரவைத் தலைவருக்கு அதிகாரம். இதில் வந்துடுறேன். இந்த கொறடா நியமனம் என்பதும் அவர் சொன்னது மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி அந்த பேரவையினுடைய அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக துணைத் தலைவராக கொறடாவாக தேர்ந்தெடுத்து தீர்மானம் நிறைவேற்றி அதை பேரவைத் தலைவரிடம் கொடுத்தால் மட்டுமே தான் அவர் ஒப்புக்கொள்வார். அவர் ஒப்புக்கொண்ட பிறகுதான் கொறடா உத்தரவு வரும், கொறடா உத்தரவை மீறியவர்கள் என்கிற அந்த நிலைப்பாடு வரும். இப்போது யார் கொறடா என்பதையே பேரவைத் தலைவர் ஒப்புக்கொள்ளவில்லை. யார் கொறடான்னு இந்த 2 பிரிவும் இருக்கிற பொழுது அவர் ஒப்புக்கொள்ளலை. ஒருவேளை நாளை அந்த ஆளுநர் கவர்னர் செஷன் வரும், அது தொடர்ந்து பட்ஜெட் செஷன் வரும், அப்போ தான் இந்த இஷ்யூ வரும். அப்போ வருகிற பொழுது என்ன முடிவை பேரவைத் தலைவர் எடுப்பார் அப்படிங்கிறது நமக்கு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்னீங்க ஆட்சியில் பங்கு வகிச்சாங்க அப்படின்னா அதிமுக காணாமல் போயிடும் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஆதரவு கொடுத்த அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேக அரசில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குல்ல? இல்லை, பெரும்பாலானவர் அதான். ஏன்னா 5 வருஷம் எதிர்கட்சியாக இருந்துட்டோம், இன்னும் 5 வருஷம் எதிர்கட்சியாக இருந்து அரசியல் நடத்த முடியாது. நம்ம தொகுதி பிரச்சனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போகணும். கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளை அடுத்தடுத்து ஊரக உள்ளாட்சி தேர்தல்கள் ஏதாவது அவங்களுக்கு வாய்ப்பு வசதிகள், இது சுயநலம் சார்ந்த முடிவு தான். கட்சியினுடைய எதிர்காலம் கருதியோ கட்சியினுடைய வெற்றி கருதியோ இது இல்லை, இது சுயநலம் கருதியது தான். இந்த முடிவு என்பது நான் சொன்னது மாதிரி வெளியிலிருந்து ஆதரவு என்று இருந்தால் அது வரவேற்கத்தக்கது. தாவேகாவோடு இணைந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்தால் அது ஒரு மோசமான விளைவு அதிமுகவுக்கு ஏற்படுத்தி விடுவது என்னுடைய உறுதியான கருத்து. ஆனால் மினிஸ்டர் ஆயிடுவாங்கல்ல, வேலுமணி சி.வி. சண்முகம் மினிஸ்டர் ஆயிடுவாங்கல்ல? இல்லை, அதான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நமக்கு இன்னும் உறுதியாக தெரியல எவ்வளோ பேர் அமைச்சர்கள், யார் அமைச்சர்கள். ஏன்னா முன்னாள் அமைச்சர்களே கிட்டத்தட்ட 10-15 பேர் இருக்காங்க. அந்த 22 பேரில் யாருக்கெல்லாம் பதவி கிடைக்க போகுது, கிடைக்காதவங்களுக்கு வாரியமெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தாவேகா இதை எப்படி எடுத்துக்கொள்ள போகிறது அப்படின்னு தெரியல. தாவேகா இந்த ஆதரவை விரும்புகிறதுங்கிறத திரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சி.வி. சண்முகம் வீட்டுக்கு போன போதே உறுதியாயிடுச்சு. அதனால் நிச்சயமாக அவர் இவர்களுடைய ஆதரவை ஏற்பார். அதுதான் அமைச்சரவையில் பங்கு என்று அவர்கள் முடிவெடுத்து விட்டால் அது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தான விளைவை ஏற்படுத்தி. நீங்கள் சொன்ன மாதிரி அமைச்சரவையில் பங்கு இல்லாமல் ஆதரவு கொடுக்க தயாராக இருக்க மாட்டாங்கல்ல திரு சண்முகமோ, திரு வேலுமணியோ, திரு சி. விஜயபாஸ்கரோ, எம்.ஆர். விஜயபாஸ்கரோ, வீரமணியோ. அதுதான் நான் குறிப்பிடுறது. இந்த இயக்கம் என்பது 1000 ஆண்டுகளை கடந்து நின்று நிலைத்திருக்கும் என்று இந்த கட்சியின் நிறுவன தலைவர் புரட்சியர் எம்ஜிஆர் சொன்னார். அவர் தன் உயிரை பணயம் வைத்து தன் சொத்துக்களை விற்று இந்த கட்சியை நடத்தினார். கிட்டத்தட்ட 30-32 ஆண்டுகள் செல்வி ஜெயலலிதா இந்த கட்சியை, அவருமே அப்படி தான் தன் உயிரை பணயம் வைத்து பல சந்தர்ப்பங்களில் லாரியெல்லாம் மோதி அவர் உயிருக்கு விளைவிக்க துடித்தார்கள். அதையெல்லாம் தாண்டி தன் உடல்நலக் குறைவையும் பொருட்படுத்தாமல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இந்த ஆட்சி கட்சியை மீண்டும் ஆட்சி கட்சி என்கிற நிலையை 2011 2016 உருவாக்கி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. அந்த கட்சி நல்லா இருக்கணுங்கிற உணர்வு அந்த கட்சியால் பயன்பெற்றவர்கள், ஏற்கனவே அமைச்சர்களாக எம்எல்ஏ எம்பிக்களாக இருந்தவர்களுக்கு கட்சியின் எதிர்காலம் முக்கியம் என்று கருதி செயல்பட்டால் நல்லது. இல்லை என்றால் அவர்களுக்கும் இனி எதிர்காலம் இல்லை என்பதுதான் என்னோட பார்வை. அவங்க இருந்தாங்க அப்படின்னா அதிமுகவாகவே இருந்தாங்க அப்படின்னா தாவேகாவோட ஒரு கூட்டணி கட்சியா இருப்பாங்க. அதன் மூலம் அதிமுக உயிர்ப்பிப்பு, நீங்க சொன்ன மாதிரி சுயநலம்னு இருந்தாலும் கூட அவருடைய தொண்டர்கள், அந்த பகுதியில் இருக்கின்ற செல்வாக்கு, இதன் மூலம் அவர் மறுபடியும் எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் இருக்கும்போது அதிமுக ஒரு சிறிய கட்சியாக உயிர் பிழைத்து விடும். சரியா தவறு? இல்லை, இப்போ தாவேகாவோடு இணைந்து எதிர்வரும் 2021 தேர்தலில் 2029 தேர்தலெல்லாம் வருகிறோம். அவர்களோடு இணைந்து தாவேகாவோடு இணைந்து வருகிற போது ஒரு கணிசமான இடங்கள் கிடைக்கும்.
ஆனால் அதிமுகவுடைய தனித்தன்மை போய்விடும். அதிமுக மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான அந்த சூழல் என்பது பாழ்பட்டு விடும் என்பது என்னோட பார்வை. ஆனால் அது திரு எடப்பாடிக்கு அதான விருப்பமாக இருக்குது. கூட்டணி சேரக்கூடாது, வெளியே இந்த ஆதரவு அப்புறம் சிந்திச்சுக்கலாம், இப்போ அணி சேரக்கூடாது, ஆதரவு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது கூட அதிமுகவை தனித்துவத்துடன் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு எடப்பாடி நினைச்சிருக்கிறாரு. அது சரியா தான்? தனித்துவத்தோடு கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று திமுகவோடு இணைந்து ஆட்சிக்கு வர விருப்பங்கிற போது எந்த அளவுக்கு அது ஒரு முரண்பட்ட போக்கு அப்படின்னு தெரியல. விஜய் என்பவர் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து விடக்கூடாது என்று பல்வேறு விதமான சதித்திட்டங்கள் சூழ்ச்சிகளை செய்து இந்த வேலைகளை பண்ணியிருக்காங்க. எல்லாம் முடியவில்லை என்கிற பொழுது சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிற மாதிரி நாங்கள் வெளியில இருந்து ஆதரவுன்னு சொன்னால் அவங்க உள்ளே போகணும்னு சொல்கிறாங்க. வேறு வாய்ப்பே இல்லையே. அப்போ திமுக அதிமுக இணைந்தால் கூட அதில் நிச்சயமாக பாமக இடம் பெறுமா, இல்லை பாஜக வருமா, இல்லை இடதுசாரியில் வருமாங்கிற சந்தேகம் இருந்ததுனால தான் ரெண்டு பேருமே இணைய முடியல. இல்லாட்டி இணைஞ்சிருப்பாங்க. ரெண்டு துருவங்கள் அதிமுக திமுக ரெண்டு துருவங்களே ஒன்னா சேர்ந்திருக்கும். விஜய் என்ற ஒற்றை மனிதர் முதலமைச்சர் ஆகக்கூடாதுங்கிறது என்கிற அந்த கருத்தாக்கத்தில் தான் இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் எடுத்தாங்க. ஆனால் அவருக்கு இருந்த அந்த அதிர்ஷ்டம் என்பது இடதுசாரி. அதுதான் நம்ம பெரிய இதை பார்க்குறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் நாங்கள் இன்னும் அங்கம் வகிக்கிறோம், ஆனால் ஒரு மதவாத சக்தி இங்கே கால் ஊன்றி விடக்கூடாது, பாஜக பின்புற வாசல் வழியாக வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விடக்கூடாது, குடியரசு ஆட்சி என்கிற போர்வையிலே இவர்கள் வந்து இந்த தமிழக ஆட்சியை கைப்பற்றி விடக்கூடாது என்கிற நோக்கத்தோடு தான் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். ஒருவேளை பாஜகவை கொள்கை எதிரி என்று பிரகடனப்படுத்தப்பட்ட முதலமைச்சர் விஜய் பாஜகவின் செயல்பாடுகளை எதிர்க்கவில்லை என்றால் நாங்கள் இந்த ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம் என்கிற நிலையில கூட இருக்காங்க. அதனால நடுநிலை வைத்துட்டாரு. நித்திய கண்டம் பூரண ஆயுசு என்கிற நிலையில் இருப்பதால் இந்த 2, 4, 6, 8 என்று இந்த எம்எல்ஏக்களை விட ஒரு 28-30 எம்எல்ஏக்களோடு வருகிற பொழுது நமக்கு அது மிகப்பெரிய ஒரு ஸ்திரமான அரசை நம்மால் நடத்த முடியும் என்று விஜய் கருதுவது இயல்பு, இயற்கை. அரசியல் சரியான முடிவு அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் ஒரு மிகப்பெரிய பேரியக்கம் மீண்டும் மீண்டும் சரிவுக்கு ஒரு தோல்வி பள்ளத்தாக்களை விழுகிறது என்கிற ஆதங்கம் அதிமுகவில் பயணிக்கிற தொண்டர்கள் நிர்வாகிகளிடம் இருக்கிறது. அவர்களுடைய புழுக்கம்தான் இப்படி மீண்டும் ஒரு பிளவை நோக்கி அதிமுக செல்கிறது என்று நான் கருதுகிறேன். பிளவை நோக்கி போயிருந்தே சொல்றீங்க. ஒரு சமரசத்தை எடப்பாடியோ இல்லை திரு சண்முகமோ திரு வேலுமணியோ ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்னும் பிளவுபட்டால் அதிமுக இது வார்த்தை பயன்படுத்தலாம் என்று தெரியவில்லை, காணாமல் போய்விடக்கூடிய வாய்ப்பு இல்லை. இல்லை, அதுதான் இந்த மூத்த தலைவர்களுக்கு அந்த அபாயம் புரிந்து ஏன் மறுபடியும் ஒரு சமரசம் செய்து ஒன்றாக இருந்து விடக்கூடாதுங்கிற எண்ணம் வராதா? இல்லை, கடந்த 5 நாட்களாக நடைபெறுகிற நிகழ்வுகள் இரு தரப்பாருமே கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து தலைமை கழக அறிக்கை என்கிற பெயரில் மிக மோசமான விமர்சனங்களை சிவி சண்முகம் வேலுமணி தரப்பினர் மீது ஒரு குற்றச்சாட்டாக, அது யார் அறிக்கைன்னு தெரியல, தலைமை கழகம் அறிக்கைன்னு போடுறாங்க. தலைமை கழகத்தில் நிர்வாகியாக இருக்கிற மேனேஜரும் அசிஸ்டன்ட் மேனேஜரும் அறிக்கை கொடுப்பான். நீங்கள் ஒரு துணிச்சலோடு நீங்கள் அறிவிப்பை விழுங்க, எடப்பாடியோ அல்லது அங்கே ஆதரவு நிலைப்பாட்டு இருக்கிறவங்களோ அறிக்கை விடலாம். அதை விட்டுட்டு பண்ணிட்டாங்க. இப்போ கடந்த 2 நாட்களாக சட்டப்பேரவை நடைபெறுகிற நிகழ்ச்சி என்பது இவர்களுக்குள் சமரசம் வரும் என்பதற்கு 1% கூட நம்பிக்கை இல்லை. நேற்றும் எடப்பாடி பேசி முடித்தோன்னே எஸ்பி வேலுமணியை பேச விட்டாங்க. அப்போ கட்சிக்கு ஒருவர் தானே விடுவீங்க, ஏன் அவரை பேச விடுறீங்கன்னு நேற்றே குரல் எழுப்பினாங்க. இன்றைக்கும் இந்த தனி தீர்மானத்தின் மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைகிற பொழுது எடப்பாடி முடிஞ்சோடனே எஸ்பி வேலுமணியை தான் அழைச்சார். அப்போ இதுக்காகவுமே அவங்க எழுந்து குரல் கொடுத்தாங்க. அப்போ ஆட்சி கட்சியும் விரும்புகிறது, அவர்களும் விரும்புகிறார்கள் அதிமுகன்னு ஒரு பிரிவினர் என்கிற பொழுது இது மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். கட்சியோட நலன் கருதி அந்த செய்யலாம். கட்சி நலன் கருதி, கட்சியின் எதிர்காலம் கருதி இன்னொரு 5 வருஷம் நம்ம பொறுத்திருப்போம், அடுத்து எப்படியாவது முட்டி மோதி ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம், கட்சியின் நலன் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம் என்று கருதுவார்களே ஆனால் நிச்சயம் அந்த முடிவை எடுப்பார்களா பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியிலும் கருத்தை குறிப்பிக்க திரு துரைக்கண்ணா மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around, the professional careers.
Reach us to reach them.